ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், விநாயகர் சதுர்த்திக்கு என்னுடைய சமையல் தான் இது. இங்கே பாருங்கள், இனிப்பு புடி கொழுக்கட்டை, மிளகு பொங்கல், பருப்பு வடை, கடலை பருப்பு வடை, மெது வடை, உளுத்தம்பருப்பு வடை, பால் பாயாசம், பொங்கல், சுண்டல். இங்கே பாருங்கள், சவ் சேர்த்து சாம்பார் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கோசு பொரியல். இங்கே பாருங்கள், பூர்ண கொழுக்கட்டை சூடாக இருக்குது. இங்கே பாருங்கள், ரைஸு, இது கூடவே அப்பளம் ரெடி பண்ணியிருக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், என்னுடைய சமையல் எவ்வளோ தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் நெய், நல்லா நெய் கரையட்டும், நல்லா உருகட்டும் நெய். இங்கே பாருங்கள், பூர்ண கொழுக்கட்டைக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். நெய் உருகணுன்னு மல்லாட்டை எள்ளு நல்லா 3 கைப்பிடி வர்ற மாதிரி. ஏலக்காவும் அந்த மல்லாட்டை கூடையே நான் சேர்த்துட்டேன். உப்பு கொஞ்சம் ஒரு சிட்டிகை வெள்ளைப்பாகில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வதங்கிட்டோம். இங்கே பாருங்கள், இப்படி தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. மண் இருந்தது, அதனால் நான் காய்ச்சி வடிகட்டிட்டேன். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. சூடாக ஆறினோடனே நல்லா செட் ஆகிடும். இன்னும் நல்லா ஊறிக்கிட்டேன்னா கமர்கட்டு மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பூர்ண கொழுக்கட்டைக்கு நம்ம வீட்டில் ரெடி பண்ண மாவு தான் இது. இங்கே பாருங்கள், ஒரு கப் எடுத்துருக்கேன். 2 கப் அளவுக்கு தண்ணி நம்ம கொதிக்க வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாவுக்கு தகுந்த உப்பு, ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க, நல்லெண்ணெய் விடுங்க. எண்ணெய் விடுறதால கொழுக்கட்டை விரிசல் விடாது. இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிடுது. ஒரு கப்பு மாவு, நல்லா கலந்துட்டுங்க. கரெக்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு ஆறட்டும். நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு பூர்ணத்தை உள்ளே வச்சுட்டா பூர்ண கொழுக்கட்டை ரெடி. பூர்ண கொழுக்கட்டைக்கு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். நமக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் எண்ணெய் தடவி விடுங்க. இதான் மேல் மாவுன்றது. மேல் மாவுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கிண்ண ஷேப்பில் அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இதில் நம்ம பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். நல்லா எரி எடுத்து பாருங்கள். அப்படியே இதுக்குள்ள கிண்ண மாதிரி இருக்குது பாருங்கள், 1/2 சைஸு தேங்காய் மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே மூடிடுங்க. கரெக்டாக இருக்கும் பாருங்கள். நான் நல்லா பெருசாகவே போட்டிருக்கேன். வேலை அதிகமாக இருக்குது, அதனாலேயே சீக்கிரமாக முடியும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், உருண்டை அழகாக ஒட்டியிருக்கேன் பாருங்கள். பூர்ண கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம். இட்லி பாத்திரத்தில் வச்சு, ஏற்கனவே வெந்த மாவு தான் இது. ஒரு 3 இல்லை 5 நிமிஷத்துலேயே வெந்துடும், ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், என்னுடைய சமையல் விநாயகர் சதுர்த்திக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். சாம்பார், ஒயிட் ரைஸு, சாம்பார், கோஸ் பொரியல், மெது வடை, பருப்பு வடை, அப்பளம், பாயாசம், பால் பாயாசம், மிளகு பொங்கல்,
பூர்ண கொழுக்கட்டை, வெள்ளை கொண்டக்கடலை, இனிப்பு உப்புடி கொழுக்கட்டை, பொங்கல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.